ஸ்பீக்கிங் ஆஃப் ஃபுல் ஸ்டாக், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைஃப் டைமோட சேர்த்து வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படின்னா, இப்போ HTML எடுத்துப்போம். இப்போ HTML என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட்க்கு வந்து ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பில்ட் பண்ணுறதா என்னன்னு சொல்லுவாங்கன்னா HTML அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து எப்படின்னா ஒரு இதுவும் கொடுக்காம ஃபஸ்ட்டு சும்மா நார்மலாக எப்படின்னா ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி ஃபில் பண்ணுறது தான் என்னென்னா HTML அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் வந்து ஒரு பில்டிங் கட்டுறேன். அதில் வந்து என்னென்னா பில்டிங் மட்டும் ஒரு 4 வால் மட்டும் செவரு மட்டும் நான் எழுப்பியிருக்கேன். அதில் வந்து எதுவுமே பண்ணல. எப்படின்னா கலரிங்கு, அடுத்த ஷேப் வைக்கிறது, அது மாதிரி எந்த ஒர்க்கும் பண்ணல. அது மாதிரி நம்ம பில்ட் பண்ணுறது என்ன சொல்லுவாங்கன்னா HTML அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அப்படியே CSS வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, CSS வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம வெப்சைட் வச்சுருக்கோம், அதை வந்து எப்படின்னா ஒரு கலர் நீட்டாக ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுலாம் என்ன சொல்லுவாங்கன்னா CSS வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ அப்படியே அந்த பில்டிங் கான்செப்ட் வந்துருங்க. பில்டிங் கான்செப்ட்டில் எப்படின்னா, இப்போ நான் வந்து அந்த பில்டிங் இருக்குல்ல, இப்போ நான் வந்து எப்படி சொன்னேன், அந்த 4 செவுரு வந்து நம்ம எழுப்பியிருக்கோம். தென் வந்து அதில் எந்த கலரிங்கும் பண்ணல, எந்த ஒர்க்கும் பண்ணல, எந்த ஸ்டைலும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, அது அப்படி நார்மலாக இருக்குது. அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலரிங் ஒர்க்கு, தென் வந்து எந்த இதில் வந்து பில்டிங்ஸ் வைக்கணும், அது மாதிரிலாம் வந்து டிசைன் பண்ணுற ஒர்க்லாம் வந்து எதில் வந்துன்னா CSS வரும். இதுக்கு தான் நம்ம CSS யூஸ் பண்ணுறோம். தென் ஜாவா ஸ்கிரிப்ட் சைடு வந்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எது யூஸ் பண்ணணும்னா, இப்போ வந்து ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதில் வந்து பட்டன் அனிமேஷன் பண்ணுறதுக்கு, தென் வந்து அதை வந்து ஒரு ஸ்மூத்னஸ்க்கு அந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் என்னென்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பில்டிங்கில் வந்து எப்படின்னா ஒரு ஜன்னல் வைக்கிறது, தென் வந்து கதவு, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குலாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து நான் சொல்லியிருப்பேன் வித் React JS இல்லைனா Angular JS. React JS வந்து என்னென்னா இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட பிரிஞ்சது தான். ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு அட்வான்ஸானது அதோட ஃப்ரேம் ஒர்க்கு. ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க் தான் என்னென்னா React JS. எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கோட் பண்ணுறோம், நார்மலாக ஒரு கோட் பண்ணுறோம், ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே கோட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த மெனி நம்பர் ஆஃப் கோட் வந்து போகும். ஸோ வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து ப்ரோக்ராம் அடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா React JSோட ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம ப்ரோக்ராமில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா, நம்ம அந்த React JSல உள்ள கோட்லாம் வந்து ஆல்ரெடி வந்து அந்த டிஃபால்ட்டாக வந்து பட்டன்ஸு, அனிமேஷனு, வேலிடேஷன்ஸ் எல்லாமே என்ன இருக்கும்னா அந்த React JSல வந்து இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து React JS இல்லை Angular JS யூஸ் பண்ணுறாங்க. இதில் பிரிஞ்சது தான் என்னென்னா மீனு அதெல்லாம் வந்தது. ஓகேங்களா? அதே தான் அந்த அனிமேஷன் பட்டனுக்கு அப்புறம் வந்து இந்த பட்டன்ஸ் அனிமேஷன் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் React JS Angular JS பண்ணுறோம். அதெல்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வர ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஃப்ரண்ட் ஒர்க் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் எண்டை பற்றி ஆல்ரெடி ஒரு யூடியூப் சர்ச் அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும்.